கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி மாயமான நிலையில் மீட்கப்பட்டது நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி டிரைவர் சரவணன் உடல்தான் என்று DNA பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர், இந்த செய்தி குறித்த முழு விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலம் கார்வாரில் உள்ள சிறுடு பகுதியில் கடந்த 16ஆம் தேதி பெய்த கனமழையினால் திடீர் நிலச்சரிவு மற்றும் கங்கவலி ஆற்றில் காட்டாறு வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது அதே பாதையில் மங்களூரில் இருந்து எரிவாயு நிரப்பிக் கொண்டு கோவா நோக்கி சென்று கொண்டிருந்த நாமக்கல் மற்றும் தருமபுரியைச் சேர்ந்த 3 LPG டேங்கர் லாரிகள் நிலச்சரிவு கங்கவலி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. இதில் நாமக்கல் மாவட்டம் தாத்தையங்கரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னண்ணன் வயது 54, கரையாம்புதூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் வயது 34, தருமபுரி மாவட்டம் கல்லாவியைச் சேர்ந்த முருகன் ஆகிய 3 லாரி ஓட்டுநர்களும் நிலச்சரிவில் சிக்கினர். இதில் சின்னண்ணன், முருகன் ஆகிய 2 பேரின் உடல்களும் சடலமாக மீட்கப்பட்டு அவர்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் ஓட்டுநர் சரவணனின் உடல் மட்டும் கிடைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டன. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு ஒருவரின் இடுப்புக்கு கீழே உள்ள சில பாகங்கள் கிடைத்ததாகவும் அந்த பாகங்கள் சரவணனின் உடல் பாகங்களாக இருக்கலாம் என்பதால் சரவணனின் தாயாரை கடந்த 23ஆம் தேதி கர்நாடக மாநிலம் உத்தரகன்னட மாவட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கு DNA பரிசோதனை எடுக்கப்பட்ட நிலையில் அந்த DNA பரிசோதனை தற்போது உறுதியாகியுள்ளது. அது சரவணனின் உடல் என உறுதி செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள பாகங்களை தேடி வருவதாகவும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அவரது குடும்பத்தினருக்கும் அந்த தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சரவணனின் உடல் பாகத்தை பெற கர்நாடக மாநிலத்திற்கு அந்த குடும்பத்தினர் செல்ல உள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா அவர்கள் சரவணனின் சொந்த ஊரான கரையாம்புதூர் பகுதியில் சென்று சரவணனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் செய்துள்ளார். கடந்த 10 நாட்களாக லாரி ஓட்டுநர் சரவணனின் உடல் கிடைக்காத நிலையில் தற்போது சில உடற்பாகங்கள் மட்டுமே கிடைத்த நிலையில் அவர் குடும்பத்தினர் சோகத்தில் உள்ளனர். தற்போது அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதாவது சரவணனின் குடும்பத்தினர் அவருடைய முழு உடலையும் மீட்டு தங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதாவது சரவணனின் மனைவி சத்யா அவர் மட்டும் அவர் குழந்தையும் 2 மட்டுமே இருக்காங்க. சரவணன் அவருடைய அதாவது அவருடைய இதுலதான் நம்ம குடும்பத்தை நடத்துவதாகவும் அவங்க தெரிவிக்கின்றனர். அரசு உடனடியாக அந்த உடலை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அரசு சில உதவிகளும் வழங்க வேண்டும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீதர், தற்போது DNA பரிசோதனை மூலம் அவர்தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. எப்போ அவருடைய உடல் அவங்க உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும், இறுதிச் சடங்குகள் எப்போ நடைபெறும், அதை பற்றிய தகவல் இருக்கா? அதாவது சரவணனின் DNA உறுதி செய்யப்பட்டுள்ளது, சரவணனின் உடல் தான் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா அவர்கள் நேரடியாக சென்று சரவணனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் சரவணனின் குடும்பத்தினர் உடலை விரைவாக கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கான நடவடிக்கைகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா ஏற்படுத்தி வருகிறார். தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.